வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிதுன ராசி. மிதுன ராசி ஓவரால் இந்த மாசம் ரொம்ப நல்லா இருக்கு. அ எக்செப்ட் ஃபேமிலி வைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உங்களுக்கு தேவைப்படுற காரியங்கள் எல்லாமே பக்காவா நடக்கும். எதிர்பாராத லக்கி திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே நடக்கப் போகுது இந்த மாசம். செப்டம்பர் 5 வரை உங்களுக்கு அந்த லக்கி இது இருக்கு. அ அப்புறம் உங்க ஃபேமிலில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய சப்போர்ட் கிடைக்கும். உங்க அப்பா, அம்மாவா இருந்தாலும் சரி, உங்களோட முன்னோர்கள், உங்க தாத்தா, பாட்டி யாரா இருந்தாலும் அவங்களோட சப்போர்ட்டும், கைடன்ஸும் ரொம்ப நெறையவே இருக்கிற மாரி தான் காமிக்குது. அது மட்டும் இல்ல, அ உங்க பசங்களோடையும் பெரிய தொல்லைலாம் இருக்காது. எக்செப்ட் உங்க பொண்டாட்டிக்குள்ள இல்ல புருஷன் கூட இந்த புருஷன், பொண்டாட்டி சண்டை மட்டும் தான் கொஞ்சம் அங்க இங்கேயே இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் தவிர்த்தாவே போதும். ஃபேமிலி லைஃப் இந்த மாசம் ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபினான்ஸ் வைஸ் கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா தேவையில்லாம செலவுகள் ரொம்ப ஜாஸ்தியா இந்த மாசம் இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இதா பண்ணுங்க. ஆ வேலை விஷயம் பார்த்தீங்கன்னா, வேலையிலயும் உங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கும் அந்த மாரி சான்ஸ் அதிகமா இருக்கு. புது வேலை தேடுறவங்களுக்கு பக்காவா இந்த மாசம் நல்ல இன்டர்வியூ போறதுக்கும், புது வேலைலாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நல்ல சான்ஸா இருக்கு. அது வேணா நீங்க இந்த மாசம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, அ ஆஸ் யூசுவல் இந்த மேஷ ராசி மாரியே தான் உங்களுக்கும் டிப்ரஷன் அந்த மாரி மன அழுத்தம் அதிகமா இருக்கிற மாரி தான் காமிக்குது. அதனால நீங்க ஒரு 5 நிமிஷம் மெடிடேஷன் பண்றதா இருந்தாலோ, இல்லன்னா டெய்லி கோவிலுக்கு போறதா இருந்தா ரொம்ப நல்லாருக்கும். ஏன்னா நம்ம மெடிடேஷன் பண்ணலாம் நம்மளால உட்கார்ந்து இருக்க முடியாதுங்க. 5 நிமிஷம்லாம் எப்படி நம்ம உட்கார்ந்துட்டு இந்த காலத்துல யாருமே இருக்க போறா ஆனா கோவிலுக்கு போனீங்கன்னா எல்லாரும் 5 நிமிஷம், 10 நிமிஷம் சூப்பரா உட்காருவீங்க. அதனால மெடிடேட் பண்ணி பாருங்க. சாரி நீங்க கோவிலுக்கு போய் பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லதா இருக்கும். ஃபினான்ஷியல் மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குங்க. மத்தபடி இந்த மாசம் ரொம்ப நல்ல ராசியா தான் இருக்கு உங்களுக்கு. இந்த மாசம் உங்களோட லக்கி கலர் என்னன்னா பச்சை. ஹெல்த்ல பார்த்தீங்கன்னா கூட, நீங்க பச்சை கலர் உணவுகள் இந்த மாசம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். மோஸ்ட்லி நீங்க நான்வெஜ் இந்த மாசம் சாப்பிட வேண்டாம். அ வெஜ்ஜே சாப்பிடுங்க. அதுவும் அதில பச்சை கலர் உள்ள காய்கறிகள் நெறைய கீரை வகைகள் அந்த மாரிலாம் சாப்பிட்டீங்க இல்லன்னா ஃப்ரூட்ல மாங்கா, பச்சை மாங்கா அந்த மாரி எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். உங்களோட இந்த இந்த மாசம் லக்கி கலர் என்னன்னா பச்சை கலர் தான். ஆ நீங்க ஏதாச்சும் இன்டர்வியூ போறதா இருந்தாலும், எங்கேயா வெளில போறதாலும் பச்சை கலர் சட்டை போட்டோ, இல்லன்னா ட்ரெஸ் போட்டு போங்க. ரொம்ப நல்லாருக்கும். இல்லன்னா பச்சை கலர் ஏதாச்சும் கயிறு கையில கட்டிக்கோங்க. ரொம்ப நல்லாருக்கும். ஸோ ஏஞ்சல் நம்பர் உங்களோட இந்த மாசத்தோட லக்கி ஏஞ்சல் நம்பர் என்னன்னா 555. உங்களுக்கு ஏதாச்சும் மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் உங்களோட ஆசை நிறைவேறணும்னு ஆசை இருந்தா, நீங்க 555ன்ற நம்பர் ஏஞ்சல் நம்பர யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் பேப்பர்ல காலைல 5 மணிக்கு 5 தடவ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எழுதிருங்க. சாயங்காலம் 5 மணிக்கும் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எழுதிடுங்க. ஒரு 5 நாளைக்கு இந்த 555 நம்பர் யூஸ் பண்ணிட்டு நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும். நல்லதே நடக்கும். ஓகே. அடுத்த ராசியில் நாளைக்கு பார்க்கலாம். இது பொது பலன் தான். உங்களுக்கு ஏதாச்சும் இண்டிவிஜுவல் ரீடிங் எடுக்கணும்னா நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. நன்றி. வணக்கம்.